நம்ம இப்போ வந்திருக்கிறது காஞ்சனாபுரி அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். காஞ்சனாபுரி வந்து கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர்ஸ் பேங்காக்ல இருந்து. ஸோ இப்போ அது போகிற வழியில் ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, பிரிட்ஜ் ஆன் ரிவர் காய் அப்படின்ட்டு. அதில் ரயில்வே பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் இது போதா இல்லையான்னு தெரியல. ஸோ அங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து காஞ்சனாபுரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். இது வந்து அந்த ரிவர் காய்ங்கிறது வந்து காஞ்சனாபுரி சிட்டிலேயே இருக்குது. ஸோ காஞ்சனாபுரி சிட்டியில் வந்து ஒரு பேங்காக்லேருந்து வந்தீங்கன்னா காஞ்சனாபுரி சிட்டி தாண்டினோடனே ஒரு லெஃப்ட் எடுத்தோடனே ஒரு 500 மீட்டர்ஸில் அந்த பிரிட்ஜை நாங்கள் வெளில இருந்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா மக்களும் நடந்து போகிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது வந்து காய் ரிவர். இது கீழே போகிறது இது வந்து அது அட்ராக்ஷன் பேரே தான், பிரிட்ஜ் ஓவர் ரிவர் காய். இங்கேயும் ஒரு ட்ரெயினை நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஆனால் இந்த ட்ராக்கில் ஓட்டுவாங்க இல்லை சும்மா நிற்கிதாங்கிறது எனக்கு தெரியல. அநேகமாக இதாக இருக்கும். இங்கே கடை நிறைய இருக்குங்க. இங்கேயுமே நிறைய கடை இருக்குது. பட் ஆனால் வந்து இன்னைக்கு வாங்குறதுக்கு கேஷு கன்வெர்ட் பண்ணல, எக்ஸ்சேஞ்சில். ட்ரெயின் சும்மா தான் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் உள்ள ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஏதாவது டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக போகிறதுக்கு. அந்த ட்ராக்ல தான் ஓட்டின்னு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு மேலே. இந்த பிரிட்ஜு வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் கட்டின பிரிட்ஜுன்னு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ இது செகண்ட் வேர்ல்டு வாரில் கட்டின பிரிட்ஜுன்ட்டு அதை இப்போ இது வந்து போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்கர்ஷன் ட்ரெயின் பேங்காக் நம்டாக் ஸ்பெஷல் டூர் ட்ரெயின் அப்படின்ட்டு. ஓகே, பிரிட்ஜில் நடக்க போகிறோம். இங்கே ஏதோ போட்டிருக்காங்க பாருங்கள். டேக் கேர் வென் வாக்கிங் ஆன் த பிரிட்ஜ், மூவ் டு சேஃப்டி பிளாட்ஃபார்ம் வென் ட்ரெயின் அப்ரோச்சஸ். அப்போ ட்ரெயின் வரதான் போகுது. பிரிட்ஜ் ஸ்டேட் ரயில்வேஸ் ஆஃப் தாய்லாந்து வில் டேக் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எனி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நடக்கிறது உங்கள் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்டரில் நடந்து போவோமா? ட்ரெயினு தான் லைட்டு போட்டாங்க, ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் ரிவரு. இந்த ரிவர் மேலே இருக்கிற இந்த பிரிட்ஜினால தான் இதுக்கு வந்து பிரிட்ஜ் ஆன் ரிவர் காய் அப்படி என்று செல்லமாக கூப்பிடப்படுகிறது. ட்ரெயின் போயிடுச்சு. இது பரவாயில்ல. இதுக்கு நீங்கள் வந்து வர டைமே நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் எதுவும் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல தனியாக. ஏன்னா எங்களுக்கு வர்றதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் 7:20க்கு கிளம்பினோம். நடுவில் ஒரு இடத்துல மட்டும் கேஸ் ஃபில் பண்ணார். அது இல்லாமல் எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு 10 o'clock ஆச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. 7:20, 8:20, 9:20, 2.5 hours கிட்ட ஆயிருக்குது இங்கே வர்றதுக்கு. இன்னும் நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகல. அந்த எராவான் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னொரு ஒன் hour இருக்குது இங்கேருந்து. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அங்கே போகணும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அங்கே போய் தான் யோசிக்கணும். ஓகே, நாங்கள் இதில் சிக்னலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இங்கேயுமே வந்து அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம ஊரில். அதே மாதிரி செல் பண்ணலாம் பாருங்கள் கடலை. ஆனால் அவிச்ச கடலை என்னன்னு தெரில. அவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மாய்ச்சர் இருக்குது. ஸோ லைட்டாக அவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மெயினாக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது வந்து என்ன, இங்கே பாருங்கள்.
அதை உடைச்சி போடுறது கூட கீழே டஸ்ட் பண்ணிடக்கூடாது யாரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கவர் உள்ள வச்சுருக்குறாங்க. அதை உடச்சி அதுக்குள்ளேயே போடுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் வந்து டிசிப்ளினில் வர்றது. அதெல்லாம் அவன் வந்து இங்கே டஸ்ட்பினே எங்கேயுமே என்னால் பார்க்கவே முடியலங்க. ஆனால் குப்பையே கிடையாது எங்கேயுமே. ரொம்ப ஆச்சரியமாகுது. டஸ்ட்பின் ரொம்ப ரேராக எங்கேயா தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து ரோட்டில் குப்பையே கிடையாது. இதெல்லாம் நம்ம எப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இது பாருங்க, ரோட்டில் விற்கிறாங்க ஒரு கவரோட சேர்த்து. சூப்பர்.